மறைச்சு பார்த்தா பயந்துருவனா? அதெல்லாம் அந்த காலம். இப்ப நான் புது ஆறுமுகம், யாருக்கும் அடிபணியாத ஆறுமுகம். ஞாபகம் வச்சுக்க. நம்ம ஊர்ல ஒரு ஐஸ் ஃபேக்டரி ஏலத்துக்கு வரப்போகுது. அதை நான் ஏலத்துக்கு எடுத்து புதுசா தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன். அதுக்கு இடைஞ்சலா நீ ஏலம் கேட்க வரக்கூடாது. நீ இந்த ஊருக்குள்ள வந்ததே தப்பு, இதுல என்ன ஏலம் கேட்க கூடாதுன்னு சொல்றியா? வேண்டாம், என்ன பழைய கோடீஸ்வரியா பார்க்கணும்னு ஆசைப்படாது. அதெல்லாம் முடியாது. உன் கையால வெட்டுப்பட்ட வேண்டாம். மறுபடியும் உன்னை நான் ஜெயிச்சாதான் இந்த ஊர் என்ன மதிக்கும். எல்லா ஏலத்தையும் போட்டியே இல்லாம எடுக்கிற கோடீஸ்வரி இந்த ஆறுமுகம் ஊருக்குள்ள வந்த உடனே ஏலம் எடுக்கிறதுக்கு பயந்துட்டான்னு ஊரே பேசணும். அதை கேட்டு நான் ரசிக்கணும். இத பாரு, வீணா ஆசைய மனசுல வளர்த்துக்கிட்டு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாது. என் தம்பி எங்கன்னு சொல்லு. என்ன நீ ஏலத்துக்கு வராதேன்னு சொல்லிட்டு இருக்க? அதை கேட்காம உன் காரியத்திலேயே கண்ணா இருக்க. விலகி போயிடு. வீணா என்கிட்ட மோதாத. அதையேதான் நானும் உன்கிட்ட சொல்றேன். நீ என்கிட்ட மோதாத. குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்த நீ என் தம்பியை கடத்திட்டு வந்து என் பழைய காலத்தை ஞாபகப்படுத்திட்ட. அதுக்கு நீ அனுபவிக்கத்தான் போற. சவால் விடுறியா? சவால் விடுறியா? எதுவா இருந்தாலும் இனிமே ஜெயிக்க போறது நான் தான். சவால் விடல, உன்னை எச்சரிக்கிறேன். தேவையில்லாம தேன் போட்டுக்குள்ள கைய விடாதன்னு சொல்றேன். மீறி விட்ட கொடைஞ்சு எடுத்துடு. இத பார், இப்போ இந்த இடத்துல எனக்கு என் தம்பி வந்தாகணும். வர சொல்லு. வர சொல்றியா இல்லையா? ஒன்னும் ஆகல இல்ல? வண்டியில ஏறு. வண்டி எடுங்க, போங்க. சாவி குத்த வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்டா. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா ஆக்கி அவளை நான் என் அடிமை மாதிரி நடத்தணும். டேய், அப்பா வந்தாரடா? இல்லண்ணா. சரி, வெற்றி? இல்ல, வரல. ச்சே, இந்த நேரத்துல அவங்க 2 பேருமே வராம இருக்காங்க. மாமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டிருக்கேன். தேனு, தேனு. கூப்பிட்டீங்களா மாமா? இங்க பாரு, இனிமே எது குடுக்கறதா இருந்தாலும் எனக்கு நீ தான் கொடுக்கணும். காப்பியா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், இல்ல சாப்பாடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீ தான் பரிமாறணும், கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க மாமா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உலகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் தான். ஒருத்தங்களை நான் எப்படி எல்லாம் நம்பணும் தெரியுமா? ஏன் தானே நீ கேட்ட புடவையை வாங்கினா கூட செலவாயிடுமேன்னு ஒரு பைசா கூட விடாம கயிறு ஃபேக்டரியில வர மொத்த லாபத்தையும் கொண்டு வந்து கொடுத்த. அவ்வளோ ஏன், வெளியூர் போனா கூட என் பாய்க்கு பிடிச்சதை சாப்பிடாம அப்படியே மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்த. ஏன்? நம்பிக்கை. ஒருத்தங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை.